திருச்சிற்றம்பலம். பகவான் ஈஸ்வரனை அழைக்கும் முறை செயல்பாட்டு முறைகள் அவர் தனது இருதயத்தில் ஓர் சன்னதியை வடிவமைக்க வேண்டும். பின்னர் இப்போது இங்கே விளக்கப்பட்டுள்ள விதத்தில் அவர் பொருத்தமான இருக்கையை ஏற்பாடு செய்ய வேண்டும். சந்தனம் முதலிய பொருட்களை கையில் ஏந்தியபடி இறைவனை ஆவாகனம் செய்ய வேண்டும். பின்னர் மானசீகமாக வணங்க வேண்டும். அவனது நாபியில் சுயம்புவாக தோன்றிய அக்னி குழியில் உல்லாதமாக அமிர்த துளிகளை காணிக்கையாக கொள்ள வேண்டும். சுவாசத்தை ஒழுங்குபடுத்தப்பட்ட சுவாசத்தின் மூலம் அவர் தொப்புளில் சுயமாக நிறுவப்பட்ட நெருப்பு குழியை மூட்ட வேண்டும். புருவங்களுக்கு நடுவில் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். தூய ஸ்படிகத்தின் பிரகாசமும் மிகுந்த தேசமும் கொண்ட சிவலிங்கத்தை தியானிக்க வேண்டும். அந்த லிங்கத்துடன் ஒருமைப்பாட்டின் பரிபூர்ண நிலையை சிந்தித்து அந்த லிங்கத்திற்கு இருக்கும் சிவபெருமானை தியானித்து இடது கால் வழியாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். இத்தகைய செயல்கள் சிவ வழிபாட்டாக கருதப்படுகிறது. பின்னர் அவர் உணர்வின் அமிர்தத்தின் பிரசாதத்தை வெளிமூச்சு மூலம் வழங்க வேண்டும். பிராணனை உள்ளிழுத்து மூலாதார சக்கரத்தில் நுழைய செய்த பின் அவர் தனது சுயத்தை வெளிமூச்சு வழியாக மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். அவற்றின் வேர்கள் உள்பட முடிச்சுகளை வெட்ட வேண்டும். மீண்டும் அவர் பிராணனை இடது நாடி வழியாக உள்ளிழுத்து புருவங்களுக்கு நடுவில் தன்னை உயர்த்த வேண்டும். அங்கு அவர் சிவபெருமானை தொடர்ந்து தியானிக்க வேண்டும். அல்லது சடங்குகளை மனரீதியாக இன்னும் விரிவாக செய்ய விரும்பினால் முதலில் தனது உடலை சிவ தத்துவம் முதல் பிருத்திவி தத்துவம் வரையிலான அனைத்து தத்துவங்களையும் அதிர்வுகளால் ஆனதாகி கருதி பின்னர் 3 பிரிவுகளாக எண்ண வேண்டும். அதில் உள்ளது 3 பிரிவுகள்: ஆசன பிரிவு, மூர்த்தி பிரிவு மற்றும் சம்பு பிரிவு, அதாவது இருக்கை வடிவம் மற்றும் மந்திரம். இந்த 3 பிரிவுகளால் அங்கு உள்வாங்கப்பட்ட 4 தத்துவ குழுக்களை பற்றி அவர் சிந்திக்க வேண்டும். இப்போது நன்றாக விரிந்திருக்கும் இந்த உடம்பின் சக்தியை தன்மையை தாமரை இருக்கை வடிவமைக்க வேண்டும். இறைவனின் வித்யா சேகரூபம் என்பதை எண்ணி அந்த வடிவத்தை ஆக்கிரமித்து சிவபெருமானை அழைக்க வேண்டும். தாமரை இருக்கையின் பேரிச்சையில் பிரம்ம மந்திரங்கள் மற்றும் அங்க மந்திரங்கள், வித்யோஸ்வரர், கணங்கள், லோக பாலகர்கள் மற்றும் ஆயுதங்கள் ஆகியவற்றால் சூழப்பட்ட சிவபெருமானை வணங்க வேண்டும். இங்கு சிவபெருமான் சாதகன் திறனுக்கு ஏற்ப 3 ஆவாரங்கள், 1 ஆவாரம் அல்லது 27 ஆவாரங்களால் சூழப்பட்டதாக நாம் வழிபடலாம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. அடுத்து மானசீகமாக வடிவமைக்கப்பட்ட சன்னதியில் மானசீகமான உருவப் பொருட்களை கொண்டு சாதகன் பர ஈஸ்வரனாகிய சிவபெருமானை தினமும் தியானித்து வழிபட வேண்டும். கருடன் பறவையை நாம் என்ன பண்ணணும்னா தியானித்து கருடன் பறவை மீது நிலையான மற்றும் ஆழ்ந்த தியானத்தால் குரு கருடன் ஒருமை நிலையை அடைகிறார் மற்றும் விஷத்தை நீக்கிய பலனை அடைகிறார். அவ்வாறு சாதகனும் சிவனை தொடர்ந்து ஆழ்ந்து தியானிப்பதன் மூலம் சிவனுடன் ஒன்றி நிற்கும் நிலையை அடைந்து அவன் விருப்பம் போல் விரும்பிய பலனை அடைகிறான். பிராணனின் உள்ளே வருவதையும் வெளியேறுவதையும் தடுத்து சிவ வழிபாட்டை செய்ய வேண்டும். நிகழ்வுகளை அனைத்தும் முக்கிய கட்டங்கள் பின்னணியிலும் சாதக மூச்சை வெளியே விட வேண்டும். சுவாசத்தின் உள்வாரத்தில் ஏற்றவாறு நன்றாக இருக்க வேண்டும். ஈசான தஸ்புருஷ், அகோர, வாமதேவர், சத்யோஜதா ஆகிய 5 சுவாமிகளை வழிபட்ட அவர் அங்கமந்திர தேவர்கள், அஷ்டமூர்த்திகள், மகேசா, சதாசிவம் ஆகியோருடன் சிவபெருமானை வணங்கி மூச்சை விட வேண்டும். வித்யேஸ்வரரின் ஆவரணம், கணேஸ்வரின் ஆவரணம், லோகபாலகரின் ஆவரணம், ஆயுதங்கள் ஆவரணம், ருத்ரர்கள் மற்றும் பிற பகவான்களை வழிபடும்போது ஒவ்வொரு ஆவரணத்தின் வழங்கும் போதும்
சாதகன் மூச்சை வெளியே விட வேண்டும். அடுத்த ஆவாரண வழிபாட்டை தொடங்குவதற்கு முன் அவர் மீண்டும் மூச்சை வெளியே விட வேண்டும். ஒவ்வொரு ஆவாரணத்திற்கும் இதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். சந்திரன் மற்றும் சூரியன் உதயமாகும்போது செய்யப்படும் வழிபாடு, அதாவது வழிபாடு என்னன்னா, மூச்சு மற்றும் சுவாசம் நிறுத்தப்படாத போது அதன் பயனற்றதாகி துன்பங்களை ஏற்படுத்தும். சந்திரனும் சூரியனும் இல்லாத போது செய்யும் வழிபாடு விரும்பிய பலனை தரும். சுவாசம் மத்திய கால்வாயில் பாயும்போது சாதகன் அனைத்து தெய்வங்களையும் வணங்க வேண்டும். மேலும் இப்போது சக்தி கலசத்தால் உருவான உடலை கொண்டு சாதகன் பிருத்திவி முதலிய 8 தத்துவங்களால் பிறந்த பொருட்களை வழிபாட்டிற்காக கொடுக்க வேண்டும். அனைத்து வகையான வாசனை திரவியங்களையும் பிருத்திவி தத்துவங்களையும் குறிக்கின்றன. துறவரத்திற்கான நீர், குடிக்கக்கூடிய பொருட்கள், உண்ணக்கூடிய பொருட்கள் இவை அனைத்தும் ஜல தத்துவத்தை குறிக்கின்றன. விளக்குகளில் வரிசைகள் அக்னி தத்துவத்தை குறிக்கின்றன. மின்விசிறி, சௌரி மற்றும் பிற பொருட்களை வாயு தத்துவத்தை குறிக்கின்றன. கீர்த்தனைகள், இசை பாடல்கள் மற்றும் பிறவற்றை பாடுவது ஆகாச தத்துவத்தை குறிக்கின்றன. இந்த வழியில் மற்ற அனைத்து தத்துவங்களும் பல்வேறு சாதகங்களின் அடிப்படையில் பொருத்தமான வழியில் வழங்கப்பட வேண்டும். சாதகன் சிவபெருமானை வெளிப்படுத்திய வழிமுறைகளின்படி தியானம் செய்து வழிபடுவதால் எதிர் ஜோடிகளால் ஏற்படும் பந்தத்திலிருந்து விடுபட்டு அமிர்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். ஆத்ம சுத்தியை முடித்து கொண்டு குரு பூஜை செய்ய வேண்டிய இடத்தில் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். தலா முத்திரையை 3 முறை, அதாவது வலது கையின் நடுவே 3 விரல்களால் இடது உள்ளங்கையை அடித்து, அந்த முத்திரையோட இதான் தலா முத்திரை. அஸ்திர மந்திரத்தை உச்சரித்து குரு அந்த இடத்தை சுற்றிலும் இருப்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அகலி இருப்பதை பிரகாரத்திற்கும் வெளியே கவச மந்திரத்தை ஓதுவதன் மூலம் அவர் படுத்திருக்க வேண்டும். இப்போது குருவானவர் தடுக்கும் சக்திகளை விரட்டுவதற்காக அகலிக்கு வெளியே சுற்றியிருக்கும் அஸ்திரங்கள் வரிசையாக உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு ஒளிரும் கூடாரத்தை உருவாக்கி அவர் வழிபாட்டிற்கு தேவையான பல்வேறு பொருட்களை சுத்தம் செய்ய வேண்டும். அவர் வர்த்தனி கலசத்தை, அதாவது சக்தி கலசத்தை வாசனை திரவியங்களால் அஸ்திர மந்திரத்தின் துணையை கொண்டு நிரப்ப வேண்டும். பின்னர் வர்த்தானி கலசத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரை அர்க்கிய பாத்திரம், சங்கு, பாத்திய பாத்திரம், ஆகம பாத்திரம் மற்றும் பூஜைக்கு பயன்படுத்துவதற்காக வழிபட்டுள்ள மற்ற பாத்திரங்கள் மீது அஸ்திர மந்திரத்தை சொல்லி தெளிக்க வேண்டும். அந்த மந்திரங்கள் சிறுதாய மந்திரம் ஓதுவதன் மூலம் பார்த்து கவச மந்திரத்தை ஓதுவதன் மூலம் ஒரு பாதுகாப்பு சக்தியால் சூழ்ந்து கொள்ள வேண்டும். தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் அல்லது சங்கு முதலியவற்றால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், பலாமரம் அல்லது தாமரை இலைகள் கொண்டு வடிவமைக்கப்பட்ட பாத்திரங்கள், மரம் அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், வாழை மற்றும் பிற மரங்களின் இலைகளில் தைத்து வடிவமைக்கப்பட்ட கொள்கலன்கள், அத்தகைய பாத்திரங்கள் அனைத்தும் சிவ வழிபாட்டிற்கு ஏற்றவை. பிறகு அஸ்திர மந்திரத்தை உச்சரித்து வர்த்தானி பாத்திரத்தில் வாசனை திரவியங்களை நிரப்பி நேரம், நாள், இடம் ஆகியவற்றை அறிந்து வர்த்தானியிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரை சந்தனம், பூக்கள் மற்றும் பிற பொருட்களை மீது தெளிக்க வேண்டும். அங்கு சேவை செய்யும் போது பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது சிறுதாய மந்திரத்தை ஓதுகிறது. அதன் பிறகு அவர் பந்தய பாத்திரத்தை அதன் மீது வர்த்தானி நீரை தெளித்து வாசனை திரவியங்களால் நிரப்பி உசிரா வேர் மற்றும் சந்தனத்தை பாத்திய பாத்திரத்தில் வைக்க வேண்டும். இத்துடன் இந்த நம்ம அடுத்த பகுதியை பார்க்குறது முடிவடைகிறது. மீண்டும் அதன் தொடர்ச்சியாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தியானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்ற அவை பெருமானின் வாக்கிற்கிணங்க அனைவரும் சிவபெருமானை தன்னுள் கண்டு சிவஸ்வரூப முக்தியை அடைந்து
அனைவரும் வாழ்மாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.